நம்மள நெறைய பேர் வந்து சேலரி எவ்வளோ வாங்கினாலும் வந்து அது பத்த மாட்டேங்குது. எவ்வளோ வாங்கினாலும் வந்து அது செலவாயிருது அப்படின்னு வந்து நெனச்சிருப்போம். நம்மளால வந்து அத கரெக்ட்டா வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சிருப்போம். இன்னொரு சைடு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பெர்சன் இருக்காருன்னா, அவர் வந்து 50,000 அதாவது 50,000 வந்து சேலரி வாங்குவாரு. அவரால வந்து அவரோட எக்ஸ்பென்சஸ வந்து மேனேஜ் பண்ண முடியாது. இன்னொரு சைடு அதே சேம் டைம் வந்து இன்னொருத்தவங்கள பார்த்தோம்னா, அவங்க வந்து 15,000 அதாவது 15,000 தான் சேலரி வாங்குவாங்க. பட் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் அப்புறம் வந்து எல்லாமே வந்து அவங்க கரெக்ட்டா மேனேஜ் பண்ணுவாங்க. அது போக வந்து அவங்க சேவிங்ஸும் பண்ணுவாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 50K அதாவது 50,000 சம்பளம் வாங்குறவர் வந்து நெறையா வாங்கினாலுமே வந்து அவங்க வந்து எப்படி எக்ஸ்பென்ஸ் பண்றோம், அத வந்து எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் வந்து அவங்களுக்கு இருக்காது. இதே இந்த 15K அதாவது 15,000 வாங்குறவங்க வந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து யாரோ சொல்லிக் குடுத்தோ, இல்ல அவங்க வந்து எங்கேயோ படிச்சோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த நாலேட்ஜ் இருக்கும். கரெக்ட்டா வந்து எப்படி வந்து அவங்களோட சேலரிய வந்து மேனேஜ் பண்ணணும், மணி வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இதுக்கான பொதுவான ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பெர்சனல் ஃபினான்ஸ். இத வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம பார்த்த மாரி நம்மளுக்கே தெரியாம நம்ம பண்ற ஒரு சில மிஸ்டேக்னால தான் வந்து நம்ம கையில வந்து காசே நிக்காம போகுது. அந்த மாரி வந்து நம்ம புலம்பிட்டு இருப்போம். இத சரி பண்றதுக்கு நாம பெர்சனல் ஃபினான்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த வீடியோல வந்து பெர்சனல் ஃபினான்ஸ் பத்தி டீடைலா பார்ப்போம். இதுல வந்து சொல்லப்போற சில பாயிண்ட்ஸ் வந்து உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களால வந்து ஒரு ஃபினான்ஷியலா வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிய வந்து நீங்க வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பர்சனல் ஃபினான்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பட்ஜெட்டிங். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பட்ஜெட்டிங்கில வந்து கிரியேட்டிங் அண்ட் ஸ்டிக்கிங் இன் பட்ஜெட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒரு பட்ஜெட்ட வந்து கிரியேட் பண்ணிட்டு, அத வந்து கன்டினியூஸா விடாம ஃபாலோ பண்ணி, அதோட ஸ்டிக் ஆகி ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்ஜெட்டிங்னா என்னன்னு சிம்பிளா பார்த்தோம்னா, நம்மளோட இன்கம் அப்புறம் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் இது 2யும் வந்து கரெக்ட்டா ட்ராக் பண்ணி மேனேஜ் பண்றது தான் வந்து பட்ஜெட்டிங். இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இன்கம் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ்ன்னு இருக்கும். அதாவது வந்து மந்த்லி வந்து நம்ம ரென்ட் குடுப்போம். அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நெறையா செலவு பண்ணுவோம். இந்த மாரி இதெல்லாம் வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியாத எக்ஸ்பென்ஸா இருக்கும். இந்த மாரி ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்சஸ். இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வாண்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் நீட்ஸ். அதாவது நம்மளோட தேவைக்கு போக வந்து நம்மளோட விருப்பத்துக்காக வந்து நம்ம செலவு பண்றது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு டூர் போறதோ, இல்லன்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சினிமாவுக்கு போறதோ, இந்த மாரி உள்ளத வந்து இந்த இதில நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தோம்னா, நம்மளோட மந்த்லி இன்கம் எவ்வளோ, அப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்தோம்னா, நம்மளோட 2 விதமான எக்ஸ்பென்சஸ். அதாவது ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் ஒண்ணு, அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்சஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம கரெக்ட்டா எவ்வளோ நம்மளோட இன்கம் வருதோ, அத பொறுத்து வந்து இது 2க்கும் பிரிச்சு வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். இப்போ இதுக்காக பொதுவா இருக்கிற ஒரு ரூல் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, 50-30-20 ரூல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்கம்ல 50% வந்து ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் அதுக்கெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ற மாரியும், அப்புறம் 30% வந்து இந்த மாதிரி டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நம்ம செலவு பண்ற மாரியும், மீதி உள்ள 20% வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ற மாரியும் வந்து நம்மளோட அந்த எக்ஸ்பென்சஸ வந்து பிரிச்சுக்கலாம். இதே இத வந்து நம்ம அந்த 50% எக்ஸ்பென்ஸ்ல வந்து ஏதாச்சும் மீதி வருதுன்னா, அதை வந்து நம்ம சேவிங்ஸ்க்கோ இல்லன்னா வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்குள்ளேயோ வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா, இன்னும் வந்து நம்மளுக்கு இது வந்து பெட்டரா இருக்கும். இந்த மாரி நம்ம இன்கம் அண்ட் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் 2யும் வந்து ட்ராக் பண்ணி கரெக்ட்டா வந்து இதுக்கு இவ்வளோன்னு நம்ம அலோகேட் பண்ணி பண்ணோம்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிய வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ இத வந்து நீங்க நார்மலா வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்ல நெறையா வந்து ஆன்லைன்லேயே வந்து நெறையா இதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அத யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். அப்படி இல்லன்னா இதுக்கான ஆப்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு மணி கண்ட்ரோல், அப்புறம் ஈடி மணி இந்த மாரி ஆப்ஸையும் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். பெர்சனல் ஃபினான்ஸோட அடுத்த ஸ்டெப், அதாவது 2வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா சேவிங்ஸ். சேவிங்ஸ் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம்னு சொல்லலாம். நார்மலா வந்து பார்த்தோம்னா அட்லீஸ்ட் வந்து நம்மளோட இன்கம்ல ஒரு 10% வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இந்த முன்னாடியே பார்த்த மாரி இந்த 50-30-20 ரூல் படி பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு 20% வந்து நம்ம சேவ் பண்றது இன்னும் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிய வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நீங்க வந்து சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எது பெட்டரா இருக்கும்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட சேவிங்ஸ வந்து எடுத்து அத வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு தனியா வந்து நீங்க ஒதுக்குறது வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றது வந்து என்னமா இருக்கும்னா, நீங்க இன்கேஸ் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு ஜாப் லாஸ் ஆகுது அப்படின்னாலும் வந்து உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து உங்களால சமாளிக்கிற அளவுக்கு ஒரு அமௌண்ட்ட எடுத்து நீங்க வந்து அத வந்து எமர்ஜென்சி ஃபண்ட வந்து ஒதுக்கி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த முக்கியமான எமர்ஜென்சி ஃபண்ட வந்து நம்ம சேவ் பண்ணி அத வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சேவ் பண்ற மணிய வந்து நம்மளோட கோல்ஸ்க்கு ஏத்த மாரி வந்து நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இத வந்து நம்ம 2 விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து நம்மளோட ஷார்ட் டெர்ம் கோல்ஸ், அப்புறம் வந்து லாங் டெர்ம் கோல்ஸ். இது 2க்கும் ஏத்த மாரி நம்ம வந்து நம்மளோட மணிய வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அதே மாரி நம்ம சேவ் பண்றோம், மணிய சேவ் பண்றோம் ஓகே. பட் அந்த மணிய வந்து சேவ் பண்றதுக்காக வீட்லயே அப்படியே வச்சிருந்தோம்னா, அந்த மணியால வந்து இன்ஃப்ளேஷனால அதோட வேல்யூ தான் வந்து கம்மியாகும். ஸோ இத வந்து நம்ம கரெக்ட்டான பிளேஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இத வந்து நம்ம ஹை யீல்டு சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்லயோ அப்படி இல்லன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாரி எது வந்து நம்மளுக்கு சேஃபா இருக்குமோ, நம்மளுக்கு எது வந்து ஆப்ட் ஆகுமோ அந்த இதில வந்து நாம வந்து இத இன்வெஸ்ட் பண்ணலாம். பெர்சனல் ஃபினான்ஸோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா டெப்ட் மேனேஜ்மென்ட். அதாவது நம்ம இப்ப இந்தியாவ எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியால உள்ள நெறைய ஃபேமிலிஸ்ல வந்து ஒரு ஃபினான்ஷியல் பர்டனா இருக்கிறது வந்து இந்த டெப்ட்ன்னு சொல்லலாம்.
நிறைய பேர் வந்து அவங்க லோனோ கடனோ எங்கேயாச்சும் வெளியவோ இல்லை பேங்க்லேயோ வந்து வாங்கிட்டு அதை வந்து ரீபே பண்ணுறதுக்கு வந்து நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த கடன் டெப்ட்டை வந்து வாங்காமல் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நல்லதாக இருக்கும். அதேமாரி வந்து நம்மளுக்கு வந்து வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வருதுன்னா அதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற வந்து நம்ம ப்ரீ பிளான்டாக இருக்கிறது பெட்டராக இருக்கும். இதை வந்து நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து நிறையா டெப்ட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள டெப்ட், அதுக்கப்புறம் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள டெப்ட். இப்போ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள டெப்ட் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா வந்து அதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்து அதை வந்து எப்படி சீக்கிரம் வந்து செட்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம யோசிச்சு அதுக்கு பிளான் பண்ணி அதை சீக்கிரம் செட்டில் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள டெப்ட்டை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற டெப்ட்டை வந்து ஏதாச்சும் பண்ணி வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற டெப்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதா அப்படின்றத பார்த்து அதுக்கான பிளானை வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறமா டெப்ட் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆன் டைம் பேமெண்ட். அதாவது நம்ம இப்போ கிரெடிட் கார்டோ இல்லை ஒரு பேங்க்லேயோ வந்து லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது வந்து டியூ இருக்கும். அதை வந்து ஆன் டைமில் பே பண்ணுறது. இதே நம்ம லேட்டாக பே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து லேட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும். ஸோ நம்ம இப்போ டெப்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே வந்து அதை வந்து கரெக்டாக நம்ம ப்ரீ பிளான்டாக பிளான் பண்ணி அதை எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்றதோட நம்ம பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு சில டைம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம பர்சனல் ஃபினான்ஸில் பார்க்க போகிற ஸ்டெப் வந்து இன்வெஸ்டிங். இப்போ நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அதாவது பர்சனல் ஃபினான்ஸில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து இன்வெஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அதுக்காக வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட லாங் டேர்முக்கு, அதாவது நம்மளோட ரிட்டைர்மெண்ட்டுக்கோ இந்த மாதிரி நம்மளோட ஃபியூச்சருக்கு வந்து நம்மளால் பிளான் பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் கோல்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உள்ள ரிஸ்க்கை வந்து நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ வந்து நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குது அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரிஸ்க் கம்மியாக இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி உங்களோட டேக்ஸையும் வந்து அதில் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டேக்ஸ் அட்வான்டேஜ் உள்ள இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா பிபிஎஃப் அக்கௌண்ட். இதை பற்றி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அதாவது என்பிஎஸ். இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்னும் கிடைக்கும், நம்மளோட டேக்ஸ்க்கும் வந்து நம்மளுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா டைவர்சிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தோம் ரிஸ்க் நிறையா இருக்குது, ரிஸ்க் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து டைவர்சிஃபிகேஷன். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள ரிஸ்க்கை வந்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள ரிஸ்க் மூலமாக வந்து நம்மளால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து லாங் ரனில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.